வெல்கம் டு டுடேஸ் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல இயற்கையான முறையில் எப்படி நம்ம சளியை சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சளி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் சூடான பாலில் மஞ்சள் சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களால் சளியை சரி செய்ய முடியும். பால் மஞ்சள் ரெண்டுலேயுமே நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய பொருட்கள் பல இருக்குங்க. பொதுவாகவே சளி போன்ற பாதிப்பு இல்லாத சாதாரண நாட்களில் கூட நீங்கள் பால் மஞ்சள் ரெண்டையும் கலந்து குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா கருமிளகு, இது இருமல் சளிக்கு ரொம்ப நல்ல மருந்து. கருமிளகு டீ குடிக்கிறது தொண்டவலி சரியாகும், சளி சீக்கிரமா குணமாயிடும். இதுக்கு நம்ம 1 கப் வெந்நீல 2 டேபிள் ஸ்பூன் தேன் கொஞ்சமா கருமிளகு சேர்த்து குடிக்கணும். அதுக்கப்புறமா தூதுவளை கீரை, இந்த தூதுவளை கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு இதுல நீங்க சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சளி சீக்கிரமா குணமாயிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கங்க. அது கூட 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி பூண்டை நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. அந்த பூண்டோட சூடு ஆடுறதுக்குள்ள அதை சீக்கிரமா சாப்பிட்ருங்க. இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இயற்கையான வழியில உங்களோட சளி சீக்கிரமா சரியாயிடும். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதுல லைட்டா உப்பு தூவிக்கங்க. அந்த உப்பு கலந்த இஞ்சியை ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா மெல்லணும். இப்படி நீங்க மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்களோட சளி சீக்கிரமாக குறைஞ்சிடும். அதுவும் இல்லாமல் அந்த இஞ்சி கூட துளசி இலையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சளி இருமலுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிக்கணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் தொண்டையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வீக்கம், தொண்டையில் இருக்கக்கூடிய புண்ணு, அதுக்கப்புறம் சளி எல்லாமே சரியாயிடும். இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு இயற்கையான வழிமுறைங்க. அதுக்கப்புறமா மிளகை நல்லா தூளாக்கி அதில் வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு வந்தால் சளி சீக்கிரமாக சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் மிளகு பொடியை ஒரு காட்டன் துணியில் நல்லா முடிச்சு வச்சுட்டு காலையில் குளிச்சதுக்கப்புறமா உச்சந்தலையில் தேய்ச்சிங்கன்னா சளி, தும்மல் எல்லாமே சீக்கிரமாக பறந்து போயிடும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.